Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பைபிள் ஸ்டடிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம யோவான் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace we are meditating from the book of John. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 60வது வசனம். Today we are going to see John chapter 6 verse 60. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். We will read, you all please listen. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். On hearing it, many of his disciples said, this is a hard teaching, who can accept it? ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. Dear God, we thank you for this time, O Father. இந்த வேளையில் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை நீங்க திறந்தள்ளுங்கப்பா. Jesus, open our eyes to see the wonders of your words, O Lord. நீங்க கற்றுக் கொடுங்க. You teach us, Lord. நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். We will learn, Father. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசுவின் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. 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 Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? Amen. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. God is good. இன்னைக்கு நம்ம என்ன வசனம் தியானிக்க போறோம்னு சொன்னா யோவானுடைய 6ஆம் அதிகாரம் 60வது வசனம். So today we are going to meditate John chapter 6 verse 60. என்ன சொல்லி இருக்குதுன்னா, So what is said in this verse is, இயேசுவினுடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, அவருடைய உபதேசத்தை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றாங்க. On hearing it, many of his disciples said, this is a hard teaching, who can accept it? Amen. Amen. யார் இந்த சீசர்கள் பாத்தீங்கன்னா, So who is this அவர் disciples? ஊழியத்தை ஆரம்பித்த பொழுதிலிருந்து ஆண்டவர் அவர்களை கூட வைத்திருக்கிறார். So when God started doing ministry, since from that time these disciples are with Jesus Christ. அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவர்களையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார். So where all Christ go, Jesus will take these disciples along with him. அவர் உபதேசிக்கிற எல்லா இடங்களிலும் இந்த சீசர்களும் கூடவே போறாங்க. So these disciples are along with God wherever he goes. அவர் அற்புதம் செய்யற இடத்தையும் கூடவே இருக்கிறாங்க. Wherever God is doing miracle, even these disciples were there. இப்படியாக அவர் கூடவே இருந்து அவர் செய்யற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க இவர் கற்றுக்கொண்டிருக்கிற அந்த சீசர்களில் அநேகர் என்ன சொல்றாங்க, So everything since from the beginning these disciples were Jesus Christ and they saw everything whatever God doing, and now many of his disciples are asking. அவர் இந்த 6வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். So in this chapter 6 God is talking about one thing. அந்த உபதேசத்தை அவர்கள் கேட்கிற பொழுது, So when they listen to this preaching, ஆண்டவரே இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பாங்க, மீன்ஸ் இதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நாங்க மட்டும் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. So they are saying like this is a hard teaching, who can accept it? Not only us, even nobody can accept this teaching. Amen. Amen. அப்படி என்ன அவர் கடினமான உபதேசத்தை அதாவது பின்பற்ற கூடாதபடிக்கு அல்லது அதை செய்யக்கூடாதபடிக்கு என்ன கடினமான உபதேசத்தை சொல்லிவிட்டார்? So what kind of a hard teaching was that? 6ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது. So John chapter 6 verse 48 says, ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறார். God is saying, I am the bread of life. இந்த அதிகாரத்துக்குள்ள இந்த இதுவரைக்கும் அவர் என்ன பேசிக்கொண்டு வருகிறார்னா, தன்னை ஜீவ அப்பமாக அவர் சொல்லி கொண்டு வருகிறார். So everywhere throughout this chapter God is saying about himself as the bread of life. 58வது வசனத்துல சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நான் தான், இது உங்கள் பிதாக்கள் புசித்த, அதாவது உங்கள் மூதாதையர்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்கள், ஆனால் என்னை புசிக்கிறவர்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் பிழைப்பான், என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. So verse 58 says, this is the bread that came down from heaven, your forefathers ate manna and died, but he who feeds on this bread will live forever. இந்த உபதேசம் அவங்களுக்கு கடினமா இருக்குது. So this teaching is very hard. They are saying like that. யோசித்து பாருங்கள். Just think. ஆல்ரெடி ஒரு மனிதன் மிகவும் கடினமான பாடுகள் மத்தியிலே போய் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து, already if a man is going through so many struggles, looking at him, நீங்கள் சொல்லுகிறீர்கள், நீங்கள் ஒரு வழியை காண்பித்து கொடுக்கிறீர்கள், இதை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுக்கு வாழ்க்கை எளிதாகும், நீங்கள் உங்களுடைய பாடுகளிலிருந்து வெளியில வரலான்னு சொல்லுகிற பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான், இல்லை இது என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் ஆல்ரெடி பழகி கொண்டிருக்கிற அந்த கடினமான வாழ்க்கை எனக்கு போதும் அப்படி சொல்லுகிறது போல இவர் சொல்கிறார்கள். So these people are saying like that only if you are looking to a man who is going through so many struggles and you are saying there is another way, that is the easy way, try to go through that way, and he is saying no I'm already used to this is better for me, I'll continue going through these way.
Like that only these disciples are saying here now. ஆமென். Amen. ஆண்டவர் அவ்வளவு எளிதாக சொல்லுகிறார். God very simply, very easily is saying. அவர் ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார்னா, So what God is saying to the people there was, நீங்கள் வந்து அதிகமாக உழைக்கிறீர்கள். You're working very hard. அதிகமாக ஹார்ட் வொர்க் பண்றீங்க. You're putting so much of effort. அதிக முயற்சி எடுக்கிறீங்க. You're trying a lot. எல்லாமே ஓகே தான். Everything is fine. ஆனாலும் நீங்கள் But still அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்கள் பிரயாசப்படாமல் அழியாத போஜனமா இருக்கிற நித்திய போஜனத்துக்கு ஏற்ப உங்களுடைய கிரியைகள் நடப்பீங்க அப்படிங்கறார். அவ்வளவுதான். Do not work for the food that spoil, but work for the food that endures to eternal life. This is what God is saying to the people there. Amen. ஐயா நீங்க ஹார்ட் வொர்க் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க, ஓகே தான். பட் அதெல்லாம் அதோட எண்ட் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அழிந்து போகக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. So you're putting lots of effort, working hard, everything is fine, but at the end if you see that is all going to perish one day. நீங்கள் அதுக்கே அழிந்து போகிற ஒரு காரியத்துக்கே இவ்வளவு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளவு பண்ணுற பொழுது நீங்கள் அழியாத போஜனமாகிய நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்குது அப்படிங்கிறாரு. So if you work this much hard for the thing that is going to finish one day, which is temporary, if you're working this much hard, then how much more effort you need to put to that eternal life, like that God has said. அந்த ஜனங்களும் நினைத்தார்கள், அப்படி என்றால் உண்மையிலே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு பெறுகிற இதுவே அழிந்து போகிறதுன்னு சொன்னால் இப்போ அழியாத போஜனமாக இருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் நாங்கள் கஷ்டப்படணுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் என்ன ஆண்டவரே செய்யணும் அப்படின்னு. Now they are asking to God, what must we do to do the work that God requires? அவர் ஈஸியாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, Jesus is answering. யோவான் 6:23 சொல்கிறாரு, இயேசு அவர்கள் பிரதித்திரமாக அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவராக இருக்கிற பிதா அனுப்பினவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணணுமா, விசுவாசிக்கணும். அதுதான் பிதாவுக்கு ஏற்ற தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்குது அப்படிங்கிறாரு. ஆமென். Verse 29 says, the work of God is this, to believe in the one whom he has sent, to believe in Christ Jesus. Amen. அதாவது நீங்க சோஃபார் வந்து பிதாவை தெரியும் என்று சொல்கிறீர்கள். You all know Father God, you say. இப்போ நீங்க தெரிய வேண்டிய இன்னொரு காரியமும் இருக்கிறது. So one more thing that you need to know is, பிதா அனுப்பின அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்யணும், விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நீங்க செய்யக்கூடிய தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது அப்படிங்கிறார். You need to accept Jesus Christ whom God has sent. That is the work which God requires. Amen. So இவெல்லாம் நீங்கள் வந்து உடல் ரீதியாக பிசிக்கலாக வந்து அதிக பாடுகளை அதிக ஹார்ட் ஒர்க் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். So far you are working very hard physically. அப்படி செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் முடிவுக்குள்ளதாக ஒரு அழிந்து போகக்கூடியதா இருக்கிறது. So that is all a temporary thing. இப்பொழுது நீங்கள் But now what you need to do is, இதயத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். The work that you need to do through your heart. அது என்னன்னா, that is, பிதா அனுப்பின குமாரன் இயேசு கிறிஸ்து நீ விசுவாசிக்கணும். The God sent his son Jesus Christ, you need to believe in him. அவரை தேவகுமாரனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். You need to accept him as a son of God. அவரை மேசியாவாக நீங்க உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். You need to accept him as a Messiah. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற உபதேசம். So this is the teaching of Christ Jesus. இதைத்தான் இந்த சீஷர்கள் கேட்டு என்ன சொல்றாங்க? So hearing this only these disciples are saying, ஆண்டவரே இது ரொம்ப கடினமா இருக்கு, இது நாங்க மட்டுமே யாருமே ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாங்க. So hearing this only many of his disciples are saying this is a hard teaching, who can accept it like that? மனிதனுடைய காரியங்கள் எல்லாமே many times இந்த மாதிரி தான் இருக்குது. So many times we are like this only. Amen. Amen. உதாரணத்துக்கு பாருங்க. For example, ஆதாம் வந்து கீழ்ப்படியாமையினால பாவம் செய்றான். Adam committed sin. நீங்க ஆதியாகமம் 3:17 ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, if you see from Genesis 3:17 onwards, என்ன சொல்றாரு, ஆதாமை கூப்பிட்டு நீ வந்து உன் மனைவி பேச்சை கேட்டு வந்து கீழ்ப்படியாம பாவம் செஞ்சுட்ட, இதனால என்ன ஆக போகுதுன்னா உன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோட என்ன செய்வேன், அவருடைய பலனை பூச்சிப்பாய்ன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் வசனம் என்ன சொல்லுது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பகிர் வகைகளை பூச்சிப்பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடினமான ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு கொடுக்குறாரு. So when Adam committed sin listening to his wife, God is saying to him, you will go through painful toil, you will eat working very hard, and that will produce thorns and thistles like that. இத கேக்குற ஆதாம் என்ன செய்றான்? So by listening to this, what Adam is doing, ஆண்டவரே இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னால முடியாது ஆண்டவரே, நான் இத்தனை நாள் ஏதேன் தோட்டத்துல நல்ல சுகபோகமா இருந்துட்டேன், நல்ல வந்து ஃப்ரீயா இருந்துட்டேன், வசதியா இருந்துட்டேன், இப்போ என்னால இந்த மாதிரி கஷ்டத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவன் சொல்லல. He didn't say anything like, God Jesus, I cannot do this, I cannot go through all these things because I was very happy in Eden garden, so I cannot go through all these things. He didn't say anything like that. தொடர்ந்து வசனத்துல நம்ம 20வது வசனத்துல பாக்குறோம், அதே 3:20ல continued by that, ஆண்டவர் இப்படி சொல்றாரு. சொல்லினதுக்கு அப்புறம் என்ன செய்றான், வசனம் சொல்லுது, ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனில் இருக்கலாம் தாயானான்னு சொல்லிட்டு அவன் ஃபர்தரா உள்ள காரியத்தை பார்த்துட்டு என்ன செய்றான், அவன் போயிட்டே இருக்கான். So he is moving forward.
He's naming his wife Eve because she would become the mother of all the living things. He is moving So, forward. சொல்ற காரியம் நான் சொல்ற காரியம் உங்களுக்கு புரியுதா? Can you all understand? what அதாவது I'm ஒரு saying? கடினமான ஒரு தண்டனை மாதிரி ஒரு தண்டனையா ஒரு காரியத்தை கொடுக்குறார் ஆண்டவர். So God is giving a severe punishment. ஆனா அதை வந்து என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்ள ஒரு நார்மலாக ஏற்றுக்கொள்கிறது போல அவன் தொடர்ந்து ஃபர்தரா மூவ் பண்றான். He is accepting that and he is moving forward. ஆனா இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், But here what God Jesus Christ ஒரு is doing was எளிமையான காரியத்தை very simple thing God is saying. மனிதனுக்கு கொடுக்கிறார். He is giving a simple thing to human ஆனால் இவங்க being. என்ன சொல்கிறார்கள், But here what the people இது are saying எங்களால is, முடியாத ஆண்டவர், இது ரொம்ப கஷ்டம், நாங்க மட்டும் யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது this is அப்படிங்கிறார். a hard teaching, it is very difficult, nobody can accept this, அதான் like that they are வசனம் saying. சொல்லுகிறது, This is what the verse இந்த says. பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி. Yes, Satan Amen. has deceived the eyes of all the people. இப்படிதான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. So today many people are like this. உதாரணமா நீ இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் நடந்தே போகணும்பா, நடந்து போனா உனக்கு நன்மை கிடைக்கும், அல்லது வந்து நீ நல்லது பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் எப்படியாவது ஒரு நாள் இல்ல 2 நாள் எப்படியா உட்கார்ந்து என்ன செய்வாங்க, ஒரு 100 கிலோமீட்டர் போய் ரீச் பண்ணிடுவாங்க. For example, if anybody says to a man walk from here till 100 kilometers, anyhow they will walk to receive some good things. ஆனா நீ இருக்கிற இடத்துல எங்க இருக்கு, அங்க இருக்கிற இடத்துல முழங்கால போட்டு ஆண்டவர் நோக்கி நீ உண்மையா கூப்பிடு, உனக்கு அற்புதம் செய்வாரு, உனக்கு விடுதலை ஆக்குவார் சொன்னா அது எப்படி சார் முடியும்? அதாவது மனுஷன் என்ன செய்யறான், நான் எதையாவது நான் செஞ்சாதான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை, ஒரு திருப்தி கிடைக்கிறது போல என்ன செய்யறான் மனிதன் நினைக்கிறான். But instead on the other side, if we say like sit in one place, give your heart to God, have faith on him, trust him, means it is very difficult. ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார், But what God is saying நான் is, ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்பா, I finished everything நான் already. முடிச்சதுல நீ தொடங்கினா போதும், You need to continue from where I stopped. நான் ஆல்ரெடி உனக்காக முடிச்ச காரியத்தை நீ திரும்ப முடிக்கணும்னு சொல்லி பிரயாசப்படாத So அப்படிங்கிற. do not work hard to what I finished already. ஆமென் Amen. ஆமென். Amen. இதுதான் இன்னைக்கு நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில ஃபுல்லாவே இதைத்தான் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கிறது. So this is what we feel very hard to accept today. Amen. Amen. இப்போ பாருங்களேன், அந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கொள்ளுங்க, காலையில இருந்து வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி அது வந்து வேற வெளியில வர அளவுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. So if we work very hard from morning till evening, then we will be satisfied for that day. ஆமென். Amen. அதாவது ரொம்ப கடினமா உழைச்சிருக்கோம்ப்பா, வாங்குற சம்பளத்துக்கு நம்ம திருப்தியா வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு தாமே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்குது. So we will think like, okay, somewhat I worked hard today for the salary that I'm paid. ஆனா அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றவங்கள கூப்பிட்டு ஒரு மேனேஜர் சீட்ல நீ உட்காரு, நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். If we give some good profile saying that, okay, you sit in this seat and you work, then that will be very difficult for them. ஏன்னா மேனேஜர்ல அதை விட ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு கூடுன ஒர்க் தான். It is a responsible job. ஆனாலும் இவர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க, நான் எதுவுமே பண்ணலையே, நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேன், எல்லாரும் மற்றவங்க தானே பண்றாங்க, பண்ணிட்டு தானே கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். Amen. இன்னைக்கு அதே நிலைமையில தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் கொண்டு வராங்க. So the same thing is happening in spiritual life too. ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. God is saying, I will not give my glory to anyone. ஆண்டவர் முடித்த வேலையை என்ன செய்றாங்க மனிதர்கள், இல்ல நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, தங்களுடைய காரியத்தை முன்னிறுத்த வேண்டும், தங்களுடைய அந்த உடல் உழைப்பை நான் முன்னிறுத்தி தான் நான் ஆண்டவரிலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே ஒரு செய்து கொள்கிறார்கள். So God is saying very clearly, I finished everything already on the cross. So what for men used to work hard then? Whatever God finished, it is finished. We do not need to work for Hallelujah. that. Amen. So இதைத்தான் இவர்கள் புரிந்து கொள்ளாதனால என்ன செய்றாங்க, இது கஷ்டம் அப்படிங்கறாங்க. So this is what these people, they didn't understood and they are saying it is a very hard teaching. எல்லாருக்குமே எல்லா விஷயம் வந்து உடனே புரிஞ்சிராது. For everyone, everything will not be understood very easily. அது தவறல்ல. That is not a mistake. ஆனால் புரியாத ஒரு காரியத்தை புரிந்தது போல நாம் புரிந்து கொண்டு இது எனக்கு வேண்டாம் அப்படி சொல்றது தவறா இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. அதனால நம்ம ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கறத நம்ம நினைக்க வேண்டும், புரிந்து கவனிக்க வேண்டும். So we need to listen what God says. ஏனென்றால் ரோமர் 8:32 சொல்கிறது, Romans 8:32 says, தேவன் சொல்கிறார், உங்களுக்காக என்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்த நான் மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுப்பது எத்தனை அதிக நிச்சயம் அப்படிங்கிறார். God is saying, I gave my own and only son, how much more I will give you all the other things. Hallelujah. Amen. Hallelujah. அதைத்தான் அதுலதான் தேவனுடைய அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள So வேண்டும். we need to understand the God's Amen. love through this. Hallelujah. Amen. இப்ப இந்த காரியம் எதற்காக சொல்கிறார் என்று சொன்னால், So why God is saying these things is because தேவன் நமக்கென்று வைத்திருந்த அந்த நன்மையான காரியம், God kept a good thing for us. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை ஏற்றுக்கொள்கிறவன், என்னை புசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான், அவன் வந்து என்னோட கூட நிரந்தரமா இருப்பான் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. God is saying, those who believe in me, those who accept me, those who have trust in me, they will have eternal life. நிக்கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே சகோதரியே, Dear beloved brothers and இன்னைக்கு sisters, ஆண்டவர் நம்மை பார்த்து அதான் கேட்கிறாரு. God is asking this only to us today. நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையில எது கடினமா நம்ம உணர்கிறோம்? So what we feel very hard in our life today? நம்மோடு கூட இயேசு இருக்கிற அந்த வாழ்க்கை கடினம் என்று நினைக்கிறோமா? We think the life which with God is hard for us, அல்லது இயேசு இல்லாத வாழ்க்கையை நம்ம கடினமா நினைக்கிறோமா? or a life without Christ we feel like it is hard. ஆமென். Amen. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பதானப்பா எளிது, அதானே உனக்காக நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் அப்படிங்கிறாரு. God is saying, I will take care of everything. It is very easy for you when I am with you. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. God is saying, take rest and know that I am your God. ஆமென். நம்ம என்ன சொல்றோம்? இல்ல ஆண்டவர் நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றோம்? நமக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் என்ன செய்யறது? அதை செய்ய வைப்பது போல தோன்றுகிறது. But what we do, we say like, God, I need to do something from my side. Hallelujah. Like that. Hallelujah. சில காரியங்கள் நமக்கு செய்யும்படி நமக்கு கொடுத்திருக்கிறார். But some things are there that we அதை need நாம் to கண்டிப்பா do, செய்ய that we வேண்டும். need to do. ஆனால் தேவன் நமக்காக செய்து முடித்த காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டாம்? செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. But what God finished for us, that we do not need to do அதை it again. அவர் என்ன சொல்றார்? அதை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள். God is saying, you believe that and accept that. ஆமென். ஹalleluya. Hallelujah. யோசுவா 24ல நம்ம பார்க்கிறோம். Joshua 24:15 சொல்றாரு, says, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. Amen. சொல்லிட்டு சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். Amen. அப்படின்னு சொல்லிட்டு As for me and my household, we will serve the Lord. ஆமென். Amen. Hallelujah. இன்னைக்கு நாம கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். So we need to serve the ஆமென். God. அவர் செய்த காரியங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களா நம்ம விளங்க வேண்டும். So we need to accept whatever ஆமென். God ஹalleluya. finished. எது Amen. கடினமான உபதேசம்? So which is a hard ஆமென். teaching? இந்த சீசர்கள் வந்து புரியாதனால சொல்லுகிறாங்க, The ஆண்டவரே disciples, they said because they didn't understood. இதை எங்களால ஃபாலோ பண்ண முடியாது என்று சொல்லி. They say like we cannot follow this. ஆமென். Amen. ஆனா நாம் சொல்ல முடியும். But we can நம்ம say, அதை நமக்கு புரியும்படி சொல்லி கொடுத்ததுனால சொல்கிறோம், but we can say என்னை that பலப்படுத்தி கிறிஸ்துவான எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. the one who ஆமென். strengthens me through him, I can do everything. மத்தேயு 28:18 ஆண்டவர் சொல்கிறார், Matthew 28, எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, all authorities have ஆமென், been அதை given நான் to me, உங்களுக்கு தருகிறேன் அப்படிங்கிறாரு. and I give that to அதனால you. நீங்க அதை கொண்டு உலகமெங்கிலும் போய் ஆமென் சகல ஜாதிகளையும் சீசராய் மாற்றி பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால ஒரு ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்லிட்டு பிரதான கட்டளை கொடுத்திருக்கிறார். So therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father, Son and the Holy Spirit. ஏனென்றால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த இலவசமான ரட்சிப்பு, Because this is a free salvation இலவசமான which we சமாதானம், get, free peace that we got இலவசமான from God, சந்தோஷம், free joy that we got from நித்திய God, நித்தியமே அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, and eternal we live with இது Him. எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு செல்லப்பட This வேண்டும். should be taken to all the people. இல்லை என்றால் இந்த சீசர்களை போல இது கடினமான உபதேசம் ஆண்டவரை எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, நாங்க ஆல்ரெடி இருக்கிற படலே நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறோம்ங்கிற மாதிரி தான் மனநிலையில் இருப்பாங்க. Amen. ஆமென். இயேசு வந்தது ஆமென் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி ஆமென் ஹல்லேலூயா அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்காக தான் So வந்தார். God ஆமென். came down to this earth to deliver the people and to keep everyone with ஆமென். Him. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. என்று தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். So today let us all accept God's word. அவரோடு கூட வாழ்வதே நமக்கு எளிது என்பதை நாம் புரிந்து To கொள்வோம். live with Christ is an easy life. ஆமென். Amen. கர்த்தர் நல்லவர். God ஆமென். is good. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே இந்த அருமையான அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Dear God, we thank you for this time, ஆண்டவரே, இந்த Father. வேளையிலும் கூட ஆண்டவர் நாங்கள் தியானித்தது போல As we meditated, Lord, எது today, எங்களுக்கு கடினமாக இருக்கிறது which ஆண்டவரே? is hard for us, O Lord. நீர் எங்களோடு கூட இருக்கிற வாழ்க்கையா அல்லது நீர் எங்களோடு கூட இல்லாத வாழ்க்கையா? The life that you are with us or the life without you, O நீர் Father. எப்போது எங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு எளிமையா இருக்கிறது ஆண்டவரே. Always be with us, O Lord. That is an அதுவே- easy life for us, O Lord. அதுவே எங்களுக்கு லகுவா இருக்கிறது ஆண்டவரே. Yes, Father. உம்முடைய நுகத்தை நாங்கள் சுமந்து கொள்வது எங்களுக்கு எளிமையா இருக்கிறது Yes, ஆண்டவரே. Lord. Amen. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் We bless ஆண்டவரே. everyone in the name of Father, Son, and தேவனால் Jesus Christ. ஆசீர்வதித்து பெருகவே பெருக Bless பண்ணுங்க. them and multiply them, O ஆமென். Father. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் We humble ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. Amen. God bless you. Amen.